திலீபன் நீங்கள் ஆட்ட மகன் அப்பான மகனே நாங்களெல்லாம் சித்தப்பான வேண்டாமா கூட கதைச்சது சந்தோஷம். இங்கே நீங்கள் பிறந்து வளர்ந்தவரால் நல்ல தமிழில் திட்ட தெளிவாக தமிழில் கதைச்சிங்கள். அதுக்கு உங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் நன்றி, உங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி. அம்மாவுக்கு சொல்ல மாட்டேன், நீங்கள் அப்பா மட்டும் தான் சொன்னீங்கள். அம்மா வீடியோ எப்படி அம்மா பாப்பா அப்பா கேட்பா. அம்மா என்ன சம்பவம்னா டீல் ஓட்டாச்சு இந்த மாதம் மடிவா சொல்லணும்னா ஜூன் மாதம் 31 முடியுது, 30ஆம் தேதி முடியுது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வீட்டை சாமானோட பண்ணி வாங்கினீங்களா இருந்தால் கேட்டிய கடிச்ச பார்த்தான்னு சொல்லணும். வாங்கினீங்களா இருந்தால் உங்களுக்கு 15% ஆஃபர் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். இவர்கிட்ட வந்து நீங்கள் சாமான் வாங்குறது நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நம்பிக்கை தான். ப்ரைஸ் என்ன மாதிரி? ப்ரைஸ் எல்லாம் நல்ல ப்ரைஸ். அதுதான் நான் இங்கே ஓடி வரேன். படிக்கல என்ன மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் வெரி குட். உண்மையாக நம்பி சொல்லலாமா? நம்பி சொல்லலாம். கேட்டியகளி உதுகும் ஒரு கதையண்டு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? என்ற காணொலிகளை நிறைய பார்க்குற உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த இடத்துல நின்று ஒரு காணொலி செய்திருப்பேன். ELM செல்ஃப், ELM செல்ஃப் என்று சொல்லி சுருக்கமாக ஈழம் செல்வன்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன செய்தான், ஏன் இந்த வீடியோ செய்கிறேன்னா, ஒரு வருஷம் கழித்து இந்த நிறுவனம் எவ்வளவு பிரமாண்டமாக வளர்ந்துருக்குது, அல்லது எங்கட தமிழாக்கள் இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்கணும், என்ன மாதிரி இருக்குது, அதே மாதிரி இந்த நிறுவனத்தார் எங்களோட சமூகம் சார்ந்து என்னென்ன வேலை செய்யணும், எங்களுடைய மக்கள் சார்ந்து அல்லது ஈழத்தில் இருக்கிற எங்களோட மக்கள் சார்ந்து என்னென்ன வேலை செய்யணும்ன்றதை தான் இந்த காணொலியில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த காணொலியை தட்டிட்டு போகாதீங்க. யூகேயில் இருக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காணொலியில் உள்ள ஃபோன் நம்பர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏனென்றால் நீங்களும் ஒரு காலத்தில் இல்லை ஒரு நாள் பிஸ்னஸ் போட வளைக்கிடுவீங்கள் அல்லது பிஸ்னஸ் வச்சிருப்பீங்கள். உங்களுக்கும் இந்த கடை ஃபிட்டிங்குக்குரிய அவ்வளவு சாமானும் தேவைப்படும். அதெல்லாம் இங்கே உள்ளுக்கு இருக்குது. வாங்கோ உள்ளுக்கு வந்து காட்டுறேன். இது ஒரு மாதிரி ஒரு கடையண்ட மாதிரியை இந்த இடத்துல வச்சிருக்கணும். இப்படி இந்த ஸ்டைல்ல எல்லாம் செல்ஃபுகள் அடிக்கலாம் சொல்லி காட்டுறதுக்காண்டி இந்த கூடிய எல்லாம் வச்சுக்கணும். என்னென்ன வேட்டை இருக்குன்றத ஒரு மாதிரி வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, அந்த பழக்கூடியல்ல இருந்து செல்ஃபுகளில் இருந்து இதெல்லாத்துல இருந்து இந்த LED லைட்டுகள் மேலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலுக்கு போட்ட லைட்டுகள் எல்லாம் வந்து வச்சுக்கணும். அதோட இந்த ஒரு வருஷ பூர்த்தியை கொண்டாடுவோமா நல்ல பலூன்ஸ் எல்லாம் கட்டி தலை ஃபுல்லாக உயர லெவலில் இருக்குது. இந்தியாவில் ஒரு அண்ணன் கஸ்டமரா கஸ்டமரா இல்லை நான் கூப்பிட்டு விட்டுறேன் வீடியோவில். நீங்கள் கஸ்டமரா? எவ்வளோ காலமாக இங்கே வாரீங்க இவர்கிட்ட? நான் இவர்கிட்ட இப்போ கடை ஓப்பன் பண்ணாலே வாரீங்க. எனக்கு 19 வருஷம் ஷாப்கீப்பர். 19 வருஷமா ஷாப் ஃபிட்டிங்ல என்னண்டா இந்த முதலாளி வந்து ஆரம்பத்தில் ஷாப் ஃபிட்டிங் வேலை செய்து அதுக்கு பிறகுதான் இந்த ஷாப் ஃபிட்டிங்குரிய கடையே உருவாக்கிட்டார். அப்படி தானே? சரியா? அந்த கடை தொடர்ந்து ஒரு வருஷம். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. இவர்கிட்ட வந்து நீங்கள் சாமான் வாங்குறது நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நம்பிக்கை தான். ப்ரைஸ் என்ன மாதிரி? ப்ரைஸ் எல்லாம் நல்ல ப்ரைஸ். அதுதான் நான் இங்கே ஓடி வரேன். படிக்கல என்ன மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் வெரி குட். உண்மையா நம்பி சொல்லலாமா? நம்பி சொல்லலாம். இல்லாட்டிக்கு பழைய செல்வல் அழிஞ்ச செல்வல் எல்லாம் வச்சு குடிக்கிறீங்களா? அதை குடிக்கிறா இது குடிக்கிறா என்ன கொண்டு தரேன். ஊரில் நான் கடைக்காரமா இல்லை தானே? ஊரில் நான் கடைக்காரன் தான். சோடா பாத்தில் விட்டாச்சு வச்சுட்டு செய்கூலி செய்யறதுல ஆட் பண்ணுற மாதிரி அப்படி இல்லை தானே? இல்லை, நம்பி வரலாம். ஏனண்டா நான் ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த கடைக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ செய்கிறதுக்கு வேற இல்லை, வந்தது வேறொரு விஷயத்துக்கு. அப்போ சரி ஒரு வீடியோ செய்ய வந்து எடுக்கிறேன். அந்த இடத்துல உங்களை ஒரு கஸ்டமராக, அதுவும் ஒரு ஈழத்தமிழால் நீங்கள் வந்து இவையிட்ட வாங்கிக்கல உண்மையாக சந்தோஷம். என்ன காரணத்துக்காக நான் உங்களோட சந்தோஷம் பண்ணுறேன்னா, எங்கட சமூகம் தமிழ் சமூகம் தமிழாக்கள்கிட்டே வாங்கிக்கல எங்கிற மணி எங்களுக்குள்ளே ரொட்டேட் ஆகும். அப்போ அந்த மனநிலையில தான் நான் உள்ளால், நீங்களும் அதே மனநிலையில தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நன்றி. என்ன பேரும் கூட? வினோதம். எங்கே கடை வச்சுருக்கீங்க? மனோபாக. என்ன தமிழ் கடையா இல்லாட்டிக்கு என்ன கடை கடைக்கு பேர்? ஓகே, காணொலியாக பார்க்குறீங்க. மனோபாக்க சுற்றி இருந்தீங்களா? அண்ணன் கடை வந்து SS சூப்பர் மார்க்கெட் என்ற தமிழ் கடை. தமிழ் கடை 2 கடை வச்சுக்கிறாரு. எது கடை வச்சுருக்கீங்க? கடை 3 மனசி உண்டு அப்படிதானே? கடை 3 மனசி உண்டு. அண்ணன் கடை SS சூப்பர் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் என்ற பேரில் மனோபாக்கில் இருக்குது. மனோபாக்கு அண்டி உள்ள நீங்கள் அண்ணன் கடையிலையும் போய் அண்ணன் பொருளாதாரத்திலையும் உங்களோட பங்களிப்பை செலுத்துங்க. செலுத்தினால்
அண்ணன் கொஞ்சம் இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் மொத்த சங்கிலி போடுவார். தேங்க்யூ. சரி, அப்படி இல்லை, நான் பகடி சொன்னேன். நல்லா இருக்கு அண்ணன் பார்க்கும்போது, ஒரு ஸ்டைலாக நல்லா இருக்கிறார். நான் போன முறை இந்த ஸ்டோருக்கு வந்து நான் வீடியோ செய்யல. இந்த முதலாளிகிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தேன். எல்லாரும் பிரமாண்டமான உதவிகளை செய்யலாம் அல்லது பிரமாண்டமான பிஸ்னஸில் வச்சிருக்கலாம். ஆனால் எங்கட மக்கள் சார்ந்து அல்லது ஈழம் சார்ந்து நீங்கள் என்ன செய்கிற ஐடியா இருக்குன்னு கேட்டுறான். அப்போ அதுக்கு அவர் சொன்னவர், அண்ணன் திட்டம் இருக்குது, நான் சொல்ல மாட்டேன்ண்டு. அப்போ எனக்கு இப்போ கிட்டடியில் ஒரு ஆள் எனக்கு சொன்னார், அண்ணன் ஊரில் ஈழம் செல்ஃபண்ட பேரில் ஒரு தொண்டு நிறுவனம் இயங்கி கொண்டிருக்குது. அவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. படிப்பு சம்பந்தமாக, பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமாக ஆன உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு. அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால், பக்கத்து முதலாளிக்கு ஃபோனை போட்டு எங்களோட ஊரில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 சைக்கிள் தேவைப்பட்டது. அப்போ முதலாளியை கேட்டேன், எனக்கு 2 சைக்கிள் தேவைப்படுது, நீங்கள் தொண்டு நிறுவனம் கொண்டு வச்சு நடத்துறீங்களா என்ன மாதிரியாண்டு. அண்ணன் எந்த பள்ளிக்கூடம் ஒன்று சொல்லுங்கோ, இவ்வளோ எந்த பள்ளிக்கூடம் ஒன்று சொல்லுங்கன்னு மட்டும்தான் சொன்னவர். பள்ளிக்கூடத்தில் பேரை சொல்ல சைக்கிள் 2 போய் அங்கே இறங்கி அங்கே சைக்கிள் கொடுத்ததுக்குரிய ஃபோட்டோஸுகளும் எனக்கு அனுப்பியிருந்துச்சுன்னா கீழுக்கு நான் போட்டு விட்றேன்னு பாருங்க. ஏனென்றால் ஏன் இந்த விஷயத்தில் சொல்கிறேன் என்றால், என்னதான் பெரிய ஓகோண்ட முதலாளியாக இருந்தாலும் இப்படி செய்கிற விஷயங்கள் தான் எங்களுடைய மக்களுக்கும் அல்லது எங்கள் ஈழம் சார்ந்த அல்லது அடுத்த கட்டம் பொருளாதாரத்தில் வளர்கிறதுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். அந்த இடத்த ஒரு சிறு தீக்குச்சியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் இந்த ஈழம் செல்ஃப் முதலாளி. உண்மையாக நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்டா, புலம்பெயர்ந்த நாடுகளில் நாங்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவுக்கு வளர்கிறோமோ அந்தளவுக்கு ஈழத்தில் இருக்கிற எங்கட மக்கள் வாழ்வாதாரத்தில் வளருவினம். அதுக்கு எடுத்துக்காட்டு இவையெல்லாம், இந்த ஈழம் செல்ஃப் இவையெல்லாம் எடுத்துக்காட்டு. ஏன் திருப்பியும் சொல்கிறேன்னு சொன்னால், சிறு துளி பெருவெள்ளம். இவரை மாதிரி உள்ள பெரும் முதலாளிகள் இதே மனநிலையில் இருப்பினமாக இருந்தால் எங்கட ஈழத்தில் பொருளாதாரத்திலையும் சரி அல்லது கல்வியிலையும் சரி தளர்வு வராது. காரணம் என்னென்றால், தேவையான அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு அல்லது அங்கே உள்ள மக்களுக்கு தேவையான விஷயங்களை வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் அல்லது இப்படி எங்களை இவைய மாதிரி யாக்கள் செய்யக்குள்ள பெரிய அளவில் மாற்றம் பெறும். சரி, இது இப்படி இருக்கட்டும். இங்கே ஒரு தம்பி ஒரு ஆள் நிற்கிறார். அந்த தம்பியோட கதைப்பம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி இந்த பிஸ்னஸ் இருக்குது அல்லது எங்களோட வீடியோக்களை பார்த்து எத்தனை பேர் வந்திருக்கணும்ட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஒரு 3 பேர் வந்திருப்பினோம். அந்த 3 பேரும் எனக்கு தெரிஞ்சாக்கள். எனக்கு ஒரு சித்தப்பா ஒரு ஆள், இன்னும் ஒரு தம்பி ஒரு ஆள் அருணோன்னு சொல்லி நோத்தம்டனில் கடை வச்சுக்கிற அவரும், அதே மாதிரி இல்ஃபர்டில் கடை வச்சுக்கிற நடான்னு சொல்லி பட் இன்னும் 2-3 பேருக்கும் வந்தவேல். இவையல் 2 பேர்ட்ட பேர் ஞாபகம் இருக்குது. அவையல் 2 பேரும் எனக்கு சொன்ன வேணும்னு சொன்னால், தாங்கள் இந்த ஈழம் செல்ஃபில் சாமானை வாங்கி கடை போட்டதால் தங்களுக்கு அவர் அருண் சொன்னவர் கிட்டத்தட்ட 10,000 pounds தனக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி அவர் சித்தப்பா சொன்னவர், ஓகே தம்பி நான் இங்கே வாங்கினதில் எனக்கு லாபம்னு சொல்லி, ஓகே இது எந்த தரப்பில் எனக்கு தெரிஞ்சாக சொன்ன கதை. இப்போ தம்பியை கூப்பிட்டு தம்பிகிட்ட கேட்பான், எப்படி இருக்குது பிஸ்னஸ் வாங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன பேர் கூட? திலீபன். நீங்கள் ஆட்ட மகன்? அப்பா என்ன மகன? நாங்களெல்லாம் சித்தப்பா என்ன வேணாமா? அப்பாவுக்கு என்ன பேர்? தமிழ்னு சொல்கிறா அவரை? ரைட். இஞ்சி சிரிப்பை ஏற்படுத்தி விட்டேன். அப்பா என்ன மகன் ஆட்ட மகன் நல்ல விட அம்மா டென்ஷன் ஆகி பண்ணிட்டு போகிறான். நான் உன்னை பெற்று விட அப்பா என்ன மகன் சொல்கிறாண்டு. இங்கே வர கஸ்டமர்ஸ் என்ன சொல்லினோம்? எல்லாரும் குட் ரிவ்யூஸ். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிறைய ஆட்கள் நான் பார்க்க திருப்பி வரேன். இந்த கேட்டியகளையே பார்த்தாரு வந்தேன்னு சொன்னவையா? நிறைய பேர் சொல்கிறேன் பார்த்து நான் இந்த யூடியூப்ல டிக்டாக்ல எல்லாம் என்ன எங்கட தமிழ் கம்யூனிட்டி என்ன சொல்லினா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு செய்கிறது. ஒரு தமிழ் ஆள் இப்படி ஒன்று வச்சுக்கிற பிரமாண்டமாக வச்சுக்கிறது. போகிற முறை நான் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் முடியல எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நிறைய கஸ்டமர்ஸ் உங்களோட பேர் சொல்லி வருங்க. அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா? டிஸ்கவுண்ட். ஆனால் எனக்கு அந்த கமிஷன் தெரியல. நீங்கள் கமிஷன் டீலில் எனக்கு வீடியோ செய்யலையா? தெரியாது இல்லையா? ஏன் நான் கேட்குறேன்டா சில பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், உங்களை மாதிரி பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்கள நாங்கள் ப்ரொமோட் பண்ணி சொல்லிக்கல. இந்த பிஸ்னஸ் வச்சுக்கிறாக்களுக்கும் எனக்கும் ஏதோ டீல் இருக்கான்னு நினைக்கிறது. அப்படியே டீல் இருக்கா? ஏன் நான் இங்கே இது வேறு ஒரு ஆளை கேட்டிருந்தால், அதாவது ஊரில் இருந்து வந்த ஒரு ஆளை கேட்டுறா, நீங்கள் ஒரு இஞ்ச பிறந்தா பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டீங்க. அதனால தான் உங்களை வச்சு நான் நேராக கேட்குறேன். அப்படியே டீல் இருக்காண்டு இல்லை தானே? இல்லை, சூப்பர்.
என்னென்ன செய்கிறீங்க நீங்கள் இங்கே? நாங்கள் இங்கே ஷெல்ஃப் விற்கிறோம், லைட் விற்கிறோம், கடைக்கு தேவையான எல்லா சாமான் நாங்கள் கடைக்கு எல்லா சாமான் ஸ்டாஃப் இருக்கா? இல்லை நிறைய ஸ்டாஃப் இருக்குது. இல்லை கடைக்கு தேவையான எல்லா விட கடைக்கு ஸ்டாஃப் வந்து வேணாம் ஐயா. அப்போ அது இல்லை, அது கடைக்கு தேவையான ஸ்டாஃப் கொடுப்பீங்களா? இல்லை ஸ்டாஃப் எடுத்து கொடுக்கணும். அப்புறம் என்ன உங்களை தெரிஞ்சாங்க எடுத்து கொடுப்பீங்களா? அப்படியா? சூப்பர் சூப்பர். வேறு என்னென்ன இருக்குது இப்போ டிஜிட்டலாக? இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று அடிக்கிறேன்டா, ஒரு டிஜிட்டல் லெவலில் உள்ள சாமான் இருக்கா? அப்படின்டா டிஜிட்டல் லெவலில் டில்லுகளில் இருந்து இந்த இப்படியான இந்த பாருங்க, இந்த பொண்ணுகள் இந்த பாருங்க சுற்றுது எல்லாம் நீங்கள் விற்கிறதுக்கு வச்சுக்கீங்களா? விற்கிறதுக்கு. அப்போ இந்த சைன்களில் மேலுக்குள்ள சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பார் உரிய சைன்கள் எல்லாம் அதை காட்டையா? இந்த ஐஸ்கிரீம் கடைகள், ஜூஸ் கடைகள் வச்சுக்கிறாக்கள் எல்லாம் இப்படி தான் இப்போ அடிக்கணும். இந்த ஸ்டைல் கனடாலாம் கூட இந்த லைட் விளையாட்டு இங்கே இப்போ தான் கூட வருது. கனடாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சைன் போர்ட்டில் பார்த்தா சைன் போர்ட்டுக்கு பல ஆயிரக்கணக்கில் சில ஒளி பண்ணிக்கணும். அவ்வளவுக்கு எல்லாம் சிவப்பு மஞ்சள் ரெண்டு அப்படி எரியும். நீங்கள் போக பெண்ணுக்கு ரெண்டு ஒரு ஆள் சொல்கிறேன், தான் போக இல்லையா? கண்டிப்பாக போங்க பிஸ்னஸையை கண்டுபிடிச்சிட்டு இருக்காம போங்க. இடைக்கிட போய் நாடுகளை சுற்றி பாருங்க. அது இப்படியும் ஒன்று தானே, மனசீயமாக கேட்ட மாதிரி கூட ஒன்று பண்ண. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கைப்பம். நீங்கள் இங்கே பிறந்தீங்களே, இங்கே பிறந்து வளர்ந்தால் ஓகே. இவரோட தமிழ் முதலாளிகிட்ட நீங்கள் வேலை செய்யும் போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா? வேற ரெண்டு வரையும் கதைக்க முடியாது, பயப்படுறோம் கதைக்கிறதுக்கு. உங்களை கசைக்க பிடிக்க இல்லையா? ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி இல்லை. சூப்பர், நம்பி சொல்கிறேண்ணே. முதலாளியை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண இல்லை. ஃப்ளெக்சிபிள். அப்போ இவர்கிட்ட வந்து வேலை செய்யலாம். இப்போ உங்கள்கிட்ட டீம் இருக்கா? வேறு இடங்கள்ல எல்லாம் போய் கடைகளில் போய் வேலை செய்கிறது, ஷாப் ஃபிட்டிங்ஸ் எடுக்கிறது. நீங்களும் இப்போ நீங்கள் சாமான் விற்கிறதுக்கு அப்பால நீங்களும் ஷாப் ஃபிட்டிங் அடிச்சு கொடுப்பீங்க. அது எங்கெங்க? யூரோப்புக்கு போவீங்களா அல்லது யூகே மட்டுமா? இப்போ யூகே பேஸ்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கு. ஸ்காட்லாண்டுக்கு எல்லாம் போய் சரிங்களா? ஸ்காட்லாந்து போகிறது, வெயில்ஸ் போகிறது. அப்போ யுனைடெட் கிங்டம் கவர் பண்ணுறீங்க. வேல்ஸ் அப்படி அயர்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து சரி. ஓகே, சூப்பர். ஓகே, உங்களோட கதைச்சது சந்தோஷம். இங்கே நீங்கள் பிறந்து வளர்ந்தவரால் நல்ல தமிழில் திட்ட தெளிவாக தமிழில் காய்ச்சிங்கள். அதுக்கு உங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் நன்றி, உங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி. அம்மாவுக்கு சொல்ல மாட்டேன், நீங்கள் அப்பா மட்டும் தான் சொன்னீங்க. அம்மா வீடியோ எப்படி அம்மா பாப்பா, அப்பா கேட்பா, அப்பா கேட்பா, அப்பாட்ட பிள்ளையா என்ற பிள்ளையாண்டு அப்பா பார்த்துட்டு சொல்லுங்க அம்மாவுக்கு. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். என்ன சொல்லி நான் வெங்கட தமிழ் ஆக்கள் அண்ணன் வெளியே குறைங்க கேட்டிய பார்த்து வந்து நாங்கள் வீடியோ கேட்டு பார்த்து வந்தாங்கன்னா நல்லா டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ டிஸ்கவுண்ட் போயிட்டு தான் இருக்கோம். டிஸ்கவுண்ட்லாம் போகுது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி தானே. நாங்கள் லாஸ்ட் 16 ஜூன்லேருந்து டில் 21 ஜூன் வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஷெல்ஃபில் எடுத்தாலும் 15% டிஸ்கவுண்ட் வருது. தேவையில்லையா? இப்போ அது எப்போ வரையும் உங்களோட எந்த இப்போ 21 இப்போ இன்னும் கம்மிங் சண்டே வரைக்கும். கம்மிங் சண்டே. அப்போ நான் கம்மிங் சண்டே தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். எந்த கேமராமேன் எப்போ ரிலீஸ் பண்ணுவான்? அப்படி சண்டே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் இந்த மாதம் எண்டு வரையும் மேன் வைக்கக்கூடாது? ஒரு நாள் கேட்டு வைங்க, எங்கள்ட வீடியோ பார்த்து வர வேல் அங்கே 9 நாள் ஒரு ஆஃபராக கொடுங்க. அவன் முதலாளி கொடுக்கலாமா? என்ன சம்பவம்னா டீல் போட்டாச்சு. இந்த மாதம் மடிவா சொல்லணும்னா ஜூன் மாதம் 31 முடியுது, 30ஆம் தேதி முடியுது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிகளில் நீங்கள் வேண்டிய சாமானோட பண்ணி வாங்கினீங்களா இருந்தால் கேட்டிய பார்த்தேன்னு சொல்லணும். வாங்கினீங்களா இருந்தால் உங்களுக்கு 15% ஆஃபர் இருக்குது. அதாவது நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 150 ரூபா டிஸ்கவுண்ட். அப்படி தானே? சரியா சொல்லணும்ண்ணா? ஓகே, 1000 ரூபாய்க்கு வாங்கினா 150 ரூபா டிஸ்கவுண்ட். இப்போ 1000 ரூபா சாமானா நீங்கள் 850 ரூபாய்க்கு வாங்கலாம். ஷெல்ஃபிங் ஐட்டம்ஸ் தான். ஷெல்ஃபிங் இந்த லைட் எழுதலாம் வராதா? லைட்டிங் டிஸ்கவுண்ட் இருக்குது, பட் ஆனால் ஷெல்ஃபிங் அளவுக்கு இருக்குது. ஷெல்ஃபிங் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ஓகே, செல்ஃப் இந்த நீங்கள் வாங்குற கைகள் காதுகள் செல்ஃப் அதுகளுக்கு இருக்கும். அதுக்கு வந்து 15% டிஸ்கவுண்ட் தரணும். அதை விட இவைன்ற சோஷியல் மீடியா பேச்சை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்றால் ஈழம் செல்ஃப் அப்படி தானே? இஎல்எம் செல்ஃப், இஎல்எம் ஈழம் இல்லை, இஎல்எம் செல்ஃப்னு சொல்லி நான் கீழுக்கு போட்டு வரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னென்ன ஆஃபரில் இருக்குதுன்றது எவ்ரி வீக் அப்டேட் பண்ணிவிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாஸ்கெட் நார்மலாக 50 ரூபா, இந்த கிழமை 25 ஆடு குறைச்சிக்கணும்னா உடனே அதில் போடுவிடும். உங்களுக்கும் வந்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடைக்கு தேவையான முழு சாமானும் இருக்குது. சின்ன பாஸ்கெட்டில் இருந்து பெரிய ட்ராலியிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. ஒருக்கா வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறதுக்கு அப்பால் வந்து விசிட் பண்ணுங்கள். தம்பியாக்கோட வந்து கதையுங்கோ, அவங்கள்ட்ட கேளுங்கோ, காட்டுவாங்க. உள்ளே கொண்ட ஸ்டோர் எல்லாம் காட்டுவாங்க.
உங்களுக்கு ஐடியா இல்லாட்டியும் இவங்கள்ட்ட ஐடியா இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் கடையை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, அல்லது கடையில் அளவை கொண்டு வாங்க, எல்லாத்துக்கும் எவ்வளவு காஸ்ட் ஆகும்ன்றது ஐடியா தருவாங்க. நீங்களும் வாங்கி கொண்டு ஃபிட் பண்ணலாம், எல்லாத்தையும் இவேட்டையும் நீங்கள் கொடுக்கலாம், நீங்களும் செய்வெடுப்பீங்க. எங்களுக்கு இது மாதிரி ஒரு பிளான் அனுப்பினாலே போதும். ஸோ இதுக்கு பேஸ்லேருந்து என்ன ஃப்ளோர்லேருந்து சீலிங்லேருந்து ஷெல்ஃப் மெட்டீரியல் வேணும்னு நாங்களே ஒரு கொட்டேஷன் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் கொடுத்துருவீங்களா? அது அளவாக கொடுத்தா ரைட்டா? ஓகே, சூப்பர். அப்போ நீங்கள் அளவாக கொடுத்தா இவை ஒரு இதை தெரிவிக்கணும், இந்த வரங்க இப்படி ஒரு இது என்னென்ன எவ்வளோ அங்கே வருமானு சொல்லி என்ன பொறுமதி வருமானு சொல்லி செய்தெல்லாம் தெரிவிக்கணும். நீங்கள் அதுக்கு பிறகு வேறு லெவலில் இவைகள் அடித்த கடைகள் பார்த்தனா ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட அல்லது இப்போ உள்ள டிஜிட்டலோட சேர்த்து தான் இவைகள் கடைகள் செய்து கொடுக்கணும். வேறு லெவலில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஃப்ளோரை எல்லாம் பாருங்க, இதெல்லாம் இப்போ உள்ள காலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கணும். இதே மாதிரி தான் செய்யணும். இந்த சைட் போட்டுகள் என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கணும். என்னென்னா முதலாளி வந்து நல்ல முதலாளி கூடாது. இப்போ இந்த ஒரு வருஷத்தில் அன்றைக்கு பார்த்த ஸ்டாஃப் தான் இன்றைக்கு இருக்கணும். அவரையும் போன முறை பார்த்தேனா சரியோ, வேண்டொரு பார்ட்டிக்கும் போனால் அங்கேயும் பார்த்தேனா, அந்த பார்ட்டியிலையும் பார்த்தேன் எப்படி பார்த்தேனான்ட்டு அந்த பார்ட்டியிலையும் பார்த்தேன். பட்டு நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இருக்கிறோம். அப்போ முதலாளி சரியாக லுக் ஆஃப்டர் பண்ணினோம். உயர்ச்சியை மாதிரி முதலாளி இல்லை, நல்ல முதலாளி. இப்போ வீடியோவில் கதைச்ச அன்னைக்கு தான் இந்த ஸ்டாக் போகுது. உங்களுக்கு தான் போதும். மனோர் பார்க்குக்கு அனுப்புறீங்கன்னா செல்ஃப் பாருங்க. அப்படியே ஏற்றி என்னோட செல்ஃப் ஆகலாம். ஒரு சம்பவம் தெரியுமா? ஆட்டை படி நடக்க அப்பா ஆட்டை படி விட்டா முடியுது. குடும்பத்தை பிடிச்சாங்க உண்டை வீட்டை போக மனசி கலைச்சடிக்க போகிறா. கேட்க ஆட்டை படி நடக்க நான் அப்பாட்டை படிக்கிறேன். சின்னலே சொல்லி வளர்த்தீங்க உனக்கு அப்பா விடல அப்பா விடலான்ட்டு. சும்மா சொல்லி அவன் சாப்பிடு. வீடியோ எடுத்தவங்க தான் சிரிச்சு ஏலாது. அவன் சின்ன கதையில் அப்பா விட எடுத்து சொல்லிவிட்டான். வீடியோவில் வார ஆள் வேற லெவலில் பாருங்கள். ஸ்டொக்குகளை ஏற்றி கொண்டு வைக்கிறான். இவர் அண்ணன் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். போன முறையும் வந்தான். இவருக்கு தான் ஸ்டாக் போகுது. அப்படியே இங்கேயும் காட்டுறேன்னு பாருங்க. இதுக்குள்ள இவங்க இப்படி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சாமான்கள் நடக்குது. அண்ணளவா குத்து மதிப்பிலே காட்டுறேன். இதெல்லாம் ரெண்டு சுற்றி காட்டையில் அது நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் வீடியோ ELM செல்வன்ற பேரில் இருக்கும். அப்படியே காட்டு, அப்படி ரெண்டு இடத்துல காட்டு. இல்லாட்டி நீயே ஓடி போய் காட்டு. என்னால நடந்த இயலாது, நீயே போய் ஓடி தெரிஞ்சு காட்டு. எங்க மேனேஜர் தம்பி, சாரி மேனேஜர் அண்ணா, மேனேஜர் ஓடி ஒழிக்காங்க. இந்த என்னென்ன கலரில் இல்லை என்னென்ன விதமாக உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது ஸ்டீல் போட்டுகள் எல்லாம் வேணுமெண்டா அந்தந்த கணக்கு கலர்கள் எல்லாம் சிவப்பு மஞ்சள் கருப்பு என்ன கலரில் வேணுமோ அவ்வளோ கலரில் இருக்கு. தேவையான அளவில் இந்த அரைக்கை முளக்கை முக்காக்கை காக்கை பழஞ்சகை சந்திக்கை எல்லா கையும் இருக்குது. கடைக்கு தேவையான எல்லா கையும் இருக்குது. ஆனால் எங்களுடைய ஆக்கள் என்ன செய்யறீமா, இப்படி ஒரு தமிழால் பிஸ்னஸை வச்சுருக்க எங்கள்கிட்ட தமிழாக்கிட்ட போக மாட்டீர்கள். போய் எங்கே போவியல் அரபுக்காரன் ஈரான்காரன் ஈராக்காரன் அவங்கள்ட்ட தான் போய் நிற்பீங்க. அங்கே யாராவது ஒரு அரவுற தமிழன் நிற்பான். தமிழனோன்னு தெரியாது. அவன் அடிவா சொல்லுவான், அண்ணே இது தமிழாக்கன்னு தான் வாங்குவோன்னேன்னா போயிட்டு அங்கே தான் காசு அள்ளி கொட்டுறது. இங்கே வந்து நீங்கள் முதல்ல அங்கே போய் வெளியே கேட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே வாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க எங்கே குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குமாண்டு. வாங்க மேனேஜர், எப்படி இருக்கிறீங்க? எங்கே கடைசியாக கட்டினாங்க? வாங்க பாட்டியில். எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது பிஸ்னஸ் எல்லாம்? பழைய வீடியோக்கு பிறகு என்ன சொல்லி நம்ம பார்த்துட்டு வராங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தமிழ் எங்கட கம்யூனிட்டி வருதா கூட கூட வரீங்க என்ன சொல்லினா இப்போ வெளியில் வாங்குற விலைக்கும் எங்கட விலைக்கும் ஓகே இருக்குது. கனவே சொல்லிக்கணும் குவாலிட்டி வைஸோ எல்லா வயசும் ஓகே சொல்லி. ஏடா எனக்கு உங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து கூட என்ன கேட்டவேல் உங்களோட இங்கே இருந்து நீங்கள் அனுப்புவீங்களா கொள்வீங்களாலாம் கேட்டு உங்களோட முதலாளியில் ஃபோன் நம்பர்ஸை நான் அவையை கொடுத்துருக்குறேன். ஒரு தங்காய் என்ன வெட்டி இதில் செய்யணுமா? நீங்கள் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடையை எம்டி கடையை கொண்டு வந்து காட்டி விட்டால் நீங்கள் அதை முழுமைப்படுத்தி கொடுப்பீங்க. எம்டி கடை காட்டினா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளானை போட்டு இதை கற்றுத்தான் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேர்ட்ட அவைண்ட மூலையை உங்களோட மூலையை மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலாவாக செய்து கொடுப்பீங்க. சூப்பர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு நீங்கள் செய்து கொடுத்துறீங்க. அவை 2 பேரும் சரியான ஹாப்பி. அதில் ஒரு ஆள் என் தம்பி ஒரு ஆள் அருணோன்னு சொல்லி இன்னொருத்தம் இருக்கிறான். அவன் எனக்கு போடிச்சினவன் 10,000 pounds. நான் பகுதி சொல்லலை
தனக்கு நீங்கள் 10,000 pounds சேவ் பண்ணி தந்தீங்களா வந்து தெரியுமா அருணா தெரியுமா அருணா சின்னவர் 10,000 pounds நீங்கள் சேவ் பண்ணி தந்தீங்களாண்டு. அப்போ பெரிய இது என்ன ஒரு சம்மந்தம் இல்லாத யாரோ ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுத்து 10,000 pounds லாஸ் பண்ணுறதுக்கு அந்த காசை ஒன்றில் எப்படியும் அவன் உதவி செய்கிறாள் தான் எப்படியும் ஒரு 1000 pounds ஆகுது அதில் சேவ் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுவான் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு. அப்படி அனுப்பாட்டிக்கு இந்த வீடியோ பார்த்துட்டாவது அனுப்புவான். அருண் ஆனால் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு 10,000 pounds சேவ் பண்ணி ஒரு 1000 ரூபா ஊருக்கு அனுப்புகிறேன். ஏன்டா உயர்ச்சி என்னைக்கு இதை சொன்னேன்னு இப்போ நெச்சாலும் பரவாயில்ல அனுப்புருக்கு. நன்றி ஐயா, உங்களை பார்த்ததில் சந்தோஷம். அதோட உங்களோட தொண்டு நிறுவனம் வேறு லெவலில் நிறைய பேருக்கு உதவி செய்யணும். ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ உங்களோட தொண்டு நிறுவனத்தை என்ன காட்டிட்டீங்கள். இனி எப்படியும் வருஷத்தில் 4-5 உதவி நீங்களாக செய்யத்தான் வேண்டி வரும். ஆக்களை நான் காட்டுவேன் செய்வீங்கள். அங்கே முதலாளி ஒரு மாதிரி முணுமுணுக்கிறார். அவர் தெரியாமல் நான் விஷயத்தை சொல்லிட்டு நோய் எனக்கு கேட்ட மாதிரி எல்லாம் எங்கட சனத்துக்கு வெங்கட மக்களுக்கு தானே வார லாபத்தை எல்லாத்தையும் பொக்கையில் போடாமல் ஒரு துளியாவது இவரை மாதிரி உங்களோட முதலாளி மாதிரி எல்லா முதலாளி மாதிரியும் இருந்தால் ஊரில் நாங்கள் எங்கடையாக கஷ்டப்படவே தேவையில்லை. இங்கே நாங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற அளவுக்கு எல்லா முதலாளியும் 1% அளவு அனுப்பினாங்களே பெரிய விஷயமாகும் நடக்கும். உங்களோட முதலாளி மாதிரி மற்ற முதலாளியும் செய்வீன நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிக்கிறேன். கேட்டியகளி உதுகும் ஒரு கதையண்டு.